இலங்கையர்களை பணைய கைதிகளாக வைத்திருந்த பாகிஸ்தானியர்கள் கைது. சுதந்திர கட்சியின் தலைமையகத்திலிருந்து காணாமல் போன முக்கியமான ஆவணங்கள். கிளிநொச்சியில் சிறுபோக பயிற்சியை ஆரம்பிக்க முடியாத நிலை. பொன்னாவளியில் மக்களுடைய விவசாயம் பாதிக்கப்படும், சட்டத்தரணி சுகாஸ் தெரிவிப்பு. யாழ் கடற்பரப்பில் உயிருடன் திருப்பிவிடப்பட்ட 11 டொல்பின்கள், கடற்தொழிலாளர்களுக்கு பாராட்டு. இலங்கையில் அதிகரித்து வரும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. இராணுவத்துக்கு தமிழ் இளைஞர்கள் கட்டாயம் தேவை, அனுர திட்டவட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் மீண்டும் விவாதம், வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக பகிஷ்கரிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தென்னிலங்கையில் ஒரு விதமான விவாதங்களும், வடகிழக்கிலே இன்னொரு விதமான விவாதங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வடகிழக்கு நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த 15 வருடங்களாக தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தரப்புகள், குறிப்பாக நாங்கள் 20ஆம் ஆண்டிலே தான் 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்னர் அறுதி பெரும்பான்மையை பெற்று தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகளாக தங்களை காட்டிக்கொண்டு வலம் வந்தவர்கள் மட்டத்திலே இன்று பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு ஒரு முதல் செய்தி வந்திருக்கிறது. பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டுக்கு தாங்கள் ஆதரவில்லை என்று கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தனையா சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் அல்லது ஒரு மாதத்திற்கு முன்னர் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மாவேண்ணையும் சேர்ந்து கொண்டு அந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு அந்த நிலைப்பாடுகளை ஆதரித்திருந்தது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். தமிழரசு கட்சியும் அந்த நிலைப்பாட்டிலே தான் இருந்த, தமிழரசு கட்சியினுடைய தலைவர் கூட அந்த நிலைப்பாட்டிலே தான் இருந்திருந்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொல்லி சொன்னால், இன்று போர் முடிந்து 15 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருகிற பொழுது அந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு நபருடைய பெயரை குறிப்பிட்டு அந்த நபரை ஆதரியுங்கள் என்று சொல்ல முடியாத நிலைமையிலே இந்த தரப்புகள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் தெளிவாக காட்டுகின்றது. எங்களுக்கு அவர்கள் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். சர்வதேச சமூகம் எங்களுக்கு இப்படி சொல்கிறது, அப்படி சொல்கிறது, சர்வதேச சமூகம் அனுசரித்து செல்ல சொல்கிறது. ஆகவே நாங்கள் இதில் சர்வதேச சமூகத்தோடு அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இதில் அப்படி செயற்பட வேண்டும், இப்படி செயற்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தேர்தல்களிலே குறிப்பிட்ட நபர்களை குறிப்பிட்டு ஆதரிக்க சொல்லி தமிழ் மக்கள் அந்த நபர்களுக்கெல்லாம் வாக்களித்த பிற்பாடு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு அந்த வெற்றி பெற்ற தரப்புகள் அல்லது வெற்றி பெறாவிட்டாலும் தமிழ் மக்கள் வாக்களித்த நபர்களுடைய ஒத்துழைப்போடு ஆட்சியில் இருந்தவர்கள் முழு அளவிலே வடகிழக்கிலே சிங்கள பௌத்த மயமாக்கலை செய்திருக்கிறார்கள். அதனால் தமிழ் மக்கள் முழுமையாக வெறுப்பும் விரக்தியும் கோபமும் அடைந்து இன்று மக்களுடைய பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடு யாருக்கு வாக்களித்தும் எந்த பயனும் இல்லை என்பதாகத்தான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்று தமிழ் மக்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லப் போவதில்லை, அவ்வளவுக்கு ஆர்வம் இல்லாமல் வெறுப்பாக இருக்கிறார்கள் என்பது தெரிந்திருக்கிற ஒரு நிலைமையிலே மக்களை எப்படியாவது வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது போய் ஒரு நபருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி சொன்னால் மக்களிடமிருந்து கேள்விகள், கடுமையான எதிர்ப்புகள், மோசமான விமர்சனங்களை மக்களிடமிருந்து சந்திக்க வேண்டி வரும். அதனால் அது தங்களுக்கு அரசியல் எதிர்காலத்துக்கு சேதமாக போகும் என்பதனால் அந்த இருக்கின்ற வேட்பாளர்களை பற்றி, பிரதான வேட்பாளர்களை பற்றி எந்த கருத்துக்களும் இல்லாமல் ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு பெயரிலே இந்த ஆட்சியாளர் இப்போ வரப்போகிற பிரதான வேட்பாளர்கள், நாட்டை பெரும்பான்மையான சிங்கள வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது போன்ற ஒரு மாயையை தமிழ் மக்களுக்கு காட்டி ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி எங்களுடைய விருப்பங்களை சொல்லுவோம் என்ற பெயரிலே மக்களை வாக்களிப்பு நிலையங்களை நோக்கி செல்வதற்காக அவர்களுடைய மனங்களை தயார்படுத்துகின்ற வேலைகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனுடைய நோக்கம் ஒரு பொழுதும் அவர்கள் ஒரு பிரதான சிங்கள பெரும்பான்மையின வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் விடப்போகிறார்கள் என்பதல்ல, அந்த தாங்கள் விரும்புகிற ஒரு சிங்கள பெரும்பான்மையின வேட்பாளர்களுக்கு மக்களை இறுதிக்கணத்திலே வாக்களிப்பை வைப்பதற்கு ஏற்ற விதமாக மக்களை தயார்படுத்தி வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் இந்த உரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே அதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறுதி கட்டங்களிலே இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லி மக்களை தயார்படுத்திவிட்டு வாக்களிப்பு நிலையத்திற்கு அவர்கள் செல்லுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது தேர்தல் பரப்புரைகள் முடிவடைகின்ற நாளிலே அவர்கள் திடீரென்று அறிவிக்கக்கூடும், நாங்கள் இந்த
பிரதான வேட்பாளர்களில் ஒருவரோடு தங்களுக்கு ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அவர் முழு உத்தரவாதத்தையும் தந்திருப்பதாகவும் ஆகவே நீங்கள் இந்த தேர்தலிலே குறிப்பிட்ட நபருக்கு வாக்களிங்கள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் தேர்தலிலிருந்து ஒதுங்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. அல்லது இரண்டாவது விருப்பு வாக்கை பெரும்பான்மையின வேட்பாளர்களில் ஒருவருக்கு, அதாவது இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவருக்கு வாக்களியுங்கள், அவர் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார், ஆகவே உங்களுடைய இரண்டாவது விருப்பு வாக்கை அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை எங்களுடைய மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கடந்த போருக்கு பிந்திய 15 ஆண்டுகளிலே தமிழ் மக்களுடைய நலன் அடிப்படையில் எந்த முடிவுகளும் எடுக்கவில்லை. மாறாக இந்த ஆட்சியாளர்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வரை சென்று, ஐரோப்பிய ஒன்றியம் வரை சென்று GSP+ வரிச்சலுகையை பெற்றுக் கொடுப்பதிலும், உள்ளக விசாரணைக்குள் முடக்கி சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து இனப்படுகொலை செய்த ராஜபக்ச குடும்பத்தினரை அந்த தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்கூறல் தொடர்பான சர்வதேச விசாரணையிலிருந்து பாதுகாப்பதிலும் அவர்கள் கடந்த காலத்திலே எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இதயத்தால் இணைந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மைத்திரிபால சிறிசேனவோடு வவுனியாவில் நின்று காணி உறுதியல் வழங்கிய சம்பவங்களும், 85ஆம் ஆண்டு வவுனியா வடக்கிலிருந்து முல்லைத்தீவு கிழக்கு பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களுடைய காணிகளை 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் சிங்கள மக்களை குடியேற்றி அந்த இடங்களிலே குடியேறி வாழ்ந்த மக்களுக்கு 2017ஆம் ஆண்டிலே வவுனியாவில் மைத்திரிபால உறுதி வழங்குகிற பொழுது சுமந்திரன், செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்ததும் எல்லோருக்கும் தெரிந்தொரு விடயம். ஆகவே அண்மையிலே கூட இந்த IMF தரப்பினருடனான பேச்சுவார்த்தைகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பிரதிநிதியாக சுமந்திரன் கலந்து கொண்டிருந்ததும் எல்லோருக்கும் தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிளவு என்று சொல்லி பேசப்படுகிறது, அங்கே அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்று சொல்லி பேசப்படுகிறது. அதெல்லாம் அப்பட்டமான பொய். தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டிருந்தார்கள். பல கட்சிகள் ஒன்றாக, ஆனால் வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டிருந்தார்கள். அவ்வாறு வெற்றி பெற்று 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட பொழுது அந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக சம்பந்தன் அவர்களை தங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நியமித்து அவருடைய தலைமையிலே தான் செயல்பட தொடங்கினார்கள். இப்பொழுது நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த கணம் வரை அந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் இயங்குகின்ற பாராளுமன்ற குழுவாகவே நாடாளுமன்றத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கூட்டமைப்புக்குள் பிளவென்று வெளியிலே சொல்லப்படுவதெல்லாம் முழுக்க நாடகம். அது மக்கள் தங்களுடைய துரோகங்களுக்கு மக்கள் கேள்விகளை கேட்கின்ற பொழுது முகம் கொடுக்க முடியாத நிலைமையிலே ஒருவர் மீது மற்றவர் குற்றச்சாட்டுகளை சொல்லி தப்பிக்கொள்வதற்காக மட்டும்தான் அது ஒரு உபாயமாக பயன்படுத்தப்படுகிறதே தவிர ஒரு பொழுதும் அவர்கள் பாராளுமன்றத்திலே அவர்கள் பிரிவுபட்டு செயற்படவில்லை. எந்த ஒரு நபரும் சபாநாயகருக்கு இதுவரை எழுத்து மூலம் அறிவிக்கவில்லை, நாங்கள் வீட்டு சின்னத்தோடு செயல்படவில்லை, சம்பந்தனுடைய தலைமையிலான ஒரு அணியாக செயற்பட விரும்பவில்லை, நாங்கள் சுயாதீன ஒரு அணியாக செயற்பட விரும்புகிறோம் என்று எந்த அறிவித்தலையும் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்திலே கொடுக்கவில்லை. ஆகவே இவர்கள் அனைவரும் அண்மையிலே ஒன்றாக செயற்படுகின்றார்கள். சுமந்திரனுக்கோடு பெரும் முரண்பாடு இருப்பது போன்று ஒரு நாடகம் ஆடப்படுகிறது. அண்மையிலே IMF கூட்டம் ஒன்றுக்கு சுமந்திரன் சென்றது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உத்தியோகபூர்வமான நிலை பிரதிநிதியாகத்தான் அவர் அங்கே சென்றிருந்தார். அந்த அவருடைய கருத்து என்பது உத்தியோகபூர்வமான கருத்து. ஆகவே அரசாங்கத்திற்கு இந்த கணம் வரை முண்டு கொடுத்து கொண்டு இவர்கள் இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவரை ஆட்சிப்பீடம் ஏற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சதிக்குள் எங்களுடைய மக்கள் சிக்கப்பட்டு விடக்கூடாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர் தேசத்திற்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தொடரும். கடந்த 10லும் 15லும் 19லும் வந்தவர்கள் எவ்வாறு தமிழ் தேசத்திற்கு எதிராக செயல்பட்டார்களோ, தமிழ் தரப்பினுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டே தமிழ் தேசத்துக்கு எதிராக செயல்பட்டார்களோ அதே போன்று தொடர்ந்தும் செயல்படுவார்கள். இவர்கள் சொல்லுவார்கள் 15ஆம் ஆண்டிலே இது 19ஆம் ஆண்டிலே சஜித் பிரேமதாசா அதிகாரத்துக்கு வரவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் 19ஆம் ஆண்டிலே எங்களுடைய மக்கள் ஏகபோகமாக சஜித்துக்கு வாக்களித்திருந்த போதிலும் கூட சஜித் பிரேமதாசா தமிழர் தேசத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற ஒடுக்குமுறைகள் தொடர்பாக ஒரு வார்த்தை தானும் பேசுவது கிடையாது. அவர் முழுமையாக தமிழ் தேசத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற விஷயங்களிலே அரசோடு முழுமையாக ஒத்துழைத்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2019ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஏற்பாட்டிலே பிரைட்டின் விடுதியிலே கட்சிகளுக்கு இடையிலே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்று அங்கே ஒரு பொது இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே 13 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த 13 கோரிக்கைகளையும் கோரிக்கைகளோடு 14வது கோரிக்கையாக எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வலியுறுத்தினார். நீங்கள் இதிலே ஒட்டியாட்சி நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வல்ல என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், சமஷ்டி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் 16ஆம் ஆண்டு தை மாதத்திலிருந்து 18ஆம் ஆண்டு இறுதிக்கு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே நல்லாட்சி அரசோடு இணைந்து தயாரித்த ஏக்கிய ராட்சி அடிப்படையிலான அரசியலமைப்பு, ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பு, அதை நிராகரித்து
நிராகரிக்கிறோம் என்பது இந்த 14வது கோரிக்கையாக எழுதப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது அதற்கு விக்னேஸ்வரன் உட்பட சுமந்திரன் விக்னேஸ்வரன் உட்பட அனைவருமே அதை மறுத்திருந்தார்கள். அதனால் நாங்கள் அந்த கூட்டில் இருந்து சேர்ந்து செயற்பட முடியாது, நாங்கள் விலக வேண்டி வந்தது. ஆனால் ஏனையவர்கள் அனைவரும் எஞ்சிய 13 கோரிக்கைகளையும் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கொடுக்க போகிறோம் என்று சொன்னார்கள். அதன்படி சஜித் பிரேமதாசாவிடம் அது கொடுக்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன விடயம், ஊடகங்களுக்கு வெளிப்படையாக சொன்ன விடயம், அதை நான் படித்து பார்ப்பதற்கு கூட தயாராக இல்லை என்று சொல்லி, தமிழ் தரப்பினுடைய கோரிக்கைகளை கூட படித்து பார்ப்பதற்கு தயாரில்லை என்று சொன்ன பிறகும் சஜித்துக்கே வாக்களியுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால் அன்று 19ஆம் ஆண்டு தேர்தலிலே நிச்சயமாக தென்பகுதியிலே சிங்கள மக்களுடைய அறுதி பெரும்பான்மை வாக்கோடு கோட்டாபய வெல்லப் போகிறார் என்பது நன்றாக தெரியும். தமிழ் மக்கள் ஒருபொழுதும் கோட்டாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே தமிழ் மக்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இந்த எங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த ஏனைய தரப்புகளுக்கு ஒரு தேவை இருந்தது என்னவென்று சொன்னால், மக்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் இலங்கை அரசை நிராகரிக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வெளிப்படக்கூடாது. ஆகவே எதையாவது சொல்லி அந்த மக்களை வாக்களிப்பில் எங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களியுங்கள், கோட்டாவை நாங்கள் கோட்டாவுக்கு நாங்கள் ஏதோ படிப்பினை செய்ய போகிறோம் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு பசப்பு வார்த்தைகளை கூறி இந்த ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசாவுக்கு கோட்டாக்கு எதிராக வாக்களிப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டி சஜித்துக்கு வாக்களிக்க செய்தார்கள். அவர்கள் ஒருபொழுதும் கோட்டாவுக்கோ மைந்தவுக்கோ அல்லது இந்த இனப்படுகொலைக்கோ விசாரணையோ அல்லது நீதி கோருவதற்கோ இவர்கள் தயாராக இல்லை. மாறாக தமிழ் மக்களை ஏதோ சொல்லி இந்த இலங்கை அரசை அங்கீகரிக்கின்றவர்களாக தயார்படுத்துவது அல்லது இந்தியாவுக்கும் மேற்குக்கும் சாதகமான ஒருவர் வருகிற பொழுது அவரைக்கு கண்ண மூடிக்கொண்டு வாக்களிக்க சொல்லி கோருவதுதான் அவர்களுடைய உபாயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நிலைப்பாடுகளை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலை தமிழ் மக்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களிக்க செல்லக்கூடாது. அவர்கள் வீடுகளில் இருந்து இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். அதனூடாக ஒரு மிக தெளிவான செய்தி சொல்லப்பட வேண்டும். தமிழ் மக்களை நீங்கள் புறக்கணித்தால் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழ் மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்களாக இருந்தால் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதான வெளிப்படையான அறிவித்தலை அவர்கள் முதலிலே செய்யட்டும். அதற்கு பிற்பாடு மிகுதியை பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும். ஆகவே இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் வாக்களிக்க செல்லக்கூடாது, பகிஷ்கரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. பொது வேட்பாளர் என்பது உங்களை ஏமாற்றி வாக்களிப்பில் எங்களுக்கு கொண்டு செல்லுகின்ற நிலைப்பாடு தான். இந்த பொது வேட்பாளரை பற்றி பேசுகின்றவர்கள் அனைவருமே கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து 13ஆம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி 22ஆம் ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி இந்திய பிரதமர் மோடிக்கு 13ஆம் திருத்தச் சட்டத்தை வலியுறுத்தி கையொப்பமிட்டு கடிதம் எழுதியவர்கள். ஆகவே இவர்கள் ஒருபொழுதும் உங்களுடைய நலனுக்காக சிந்திக்கவில்லை, செயல்படவில்லை, பேசவில்லை. ஆகவே இவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் போருக்கு பிந்திய 15 ஆண்டுகளிலே நேர்மையாக உங்களுக்காக களத்தில் நின்று போராடுகிறார். ஐநா வரைக்கும் சென்று குரல் கொடுக்கிறார், நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறார். அவருடைய வேண்டுகோளின் அடிப்படையில், வழிகாட்டலின் அடிப்படையில் இந்த தேர்தலை நீங்கள் புறக்கணிக்க தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் உள் முரண்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் வெற்றி பெறக்கூடிய கட்சி உறுப்பினர்களை தன் பக்கம் இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை பசில் ராஜபக்ச முன்னெடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் தலைமையிலான சுதந்திர மக்கள் சபையின் 6 பேர் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய கூட்டணியில் இணைந்து கொண்டுள்ளதாக கைச்சாத்திட்டுள்ளனர். அந்த உடன்படிக்கைக்கு எதிராக உள்ள சயித் தரப்பில் உள்ள உறுப்பினர்களை வெல்வதே பசில் ராஜபக்சவின் பிரதான நோக்கம் என தற்போது தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய விரும்பாத சயித் பிரேமதாசாவின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிராக தற்போது அமைதியாக இருக்கும் உறுப்பினர்களை இலக்கு வைத்து இந்த புதிய நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளது. நாளக கொடகேவா, டிலான் பெரேரா போன்றோர் GL பீரிஸ் போன்றவர்களை சயித் பிரேமதாசாவின் மிக நெருங்கிய ஆலோசகர்களாக்கியுள்ளனர். இதன் காரணமாக கஸ்டடி செல்வா உள்ளிட்டோர் உள்ளக கருத்து மோதலில் ஈடுபட்டுள்ளனர். தயாரத் நாயக்க மற்றும் ஏனைய ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக தொடர்ந்து செயற்பட்டதோடு சயித் பிரேமதாசாவும் அவர்களுடன் இணைந்து கொண்டார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இருந்து பல முக்கியமான ஆவணக்கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக கூறி கொழும்பு மருதானை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடானது கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ரபாலாவினால் அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் அமைச்சர் நிமல்சுரி பாலடி செல்வா எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் பீடத்தை கூட்டுமாறு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவின் பின்னணியில் கட்சியின் எதிர்கால முயற்சிகள் தொடர்பாக குறித்த கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக சிறிசேன செயற்படுவதை தடுத்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது.
எவ்வாறாயினும் இந்த விவகாரம் தொடர்பான உண்மைகளை நீதிமன்றத்தில் முன்வைக்க விரும்புவதாக சிறிசேன பதிலளித்துள்ளார். கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கீழான 2024ஆம் ஆண்டுக்கான சிறுபோக பயிற்சிக்கான இறுதி தீர்மானம் பொதுச்சபையில் உரிய முறைப்படி நிறைவேற்றப்படாத நிலையில் இருப்பதனால் பயிற்சிகை நடவடிக்கைகள் ஆரம்பிக்க முடியாத நிலை காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணைமடு குளத்தின் தற்போதைய நீர்மட்டம் 35 அடிக்கு மேலாக காணப்படுகின்ற போதும் சிறுபோக பயிற்சிகைக்கான கூட்ட தீர்மானம் பொது சபையில் நிறைவேற்றப்படாத நிலையில் காணப்படுகின்றது. பயிற்சிகை தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பது தொடர்பான கலந்துரையாடல் கடந்த 3ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசு அதிபர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் திருப்தி இல்லை என தெரிவித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்ததால் எந்த தீர்மானங்களும் பொது சபையில் நிறைவேற்றப்படாது கூட்டம் குழப்பத்தில் முடிவு பெற்றது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் போது அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒருவரால் குழப்பம் விளைவிக்கப்பட்டு குறித்த கூட்டம் இடைநிறுத்தப்பட்டது. அதேபோன்று தொடர்ந்து மார்ச் 22ஆம் தேதி நடைபெற்ற ஆலோசனை கூட்டமும் எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படாது குழப்பத்தில் முடிவடைந்தது. இதனால் இரணைமடு குளத்தின் கீழ் விவசாயத்தை நம்பி வாழும் 7000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொன்னாவளி என்பது நீர்வளம் நிலவளம் பொருந்திய ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்திலே சுண்ணக்கள் அகலப்படுமாக இருந்தால் 2 ஏக்கருக்கும் அதிகமான பிரதேசத்தில் கடல் நீர் உள்ளே வரும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மக்களுடைய நிலங்கள் ஊராகும். ஆகவே விவசாயமும் பாதிக்கப்படும், கரையோர உற்பத்திகளும் பாதிக்கப்படும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பூநகரி பொன்னாவளி பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே, இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கை. நீங்கள் எங்களது நிலத்தை அழித்தது போதும். நீங்கள் எங்களது உறவுகளை கடத்தி காணாமலாக்கி அரசோடு சேர்ந்து தமிழ் இனத்தை காட்டி கொடுத்தது போதும். உங்களுடைய துரோகத்தனத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த மக்களையும் எங்களையும் தாண்டி நீங்கள் இந்த சுண்ணக்கல் பிரதேசத்துக்குள் கால் பதிப்பீர்களாக இருந்தால் தமிழ் மக்களை திரட்டி உங்களுடைய ஸ்ரீதர் தியேட்டரை முற்றுகையிடுவோம். ஏனென்றால் இது பொன்னாவளியினுடைய வாழ்வாதாரம், கிளிநொச்சியுடைய அடையாளம், தமிழ் தேசத்தினுடைய இருப்பு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்ப சொற்ப சலுகைகளுக்காக எங்களுடைய இனத்தை அடகு வைக்காதீர்கள். தமிழ் மக்களோடு மோதாதீர்கள். டக்ளஸ் தேவானந்தா அவர்களே, அரசியல் அனாதையாகி போயிருக்கிறீர்கள். வெறும் 2 ஆசனங்களோடு பாராளுமன்றத்தில் சுருங்கி போயிருக்கிறீர்கள். உங்களுடைய மிச்ச சொச்ச எதிர்பார்ப்பையும் எதிர்கால தேர்தலில் இந்த மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆகவே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே, உங்களுக்கு நாங்கள் விடுகின்ற இறுதி எச்சரிக்கை, நீங்களும் இந்த மண்ணை விட்டு போக வேண்டும். இந்த சுண்ணக்கல் அகழ்வையும் நிறுத்த வேண்டும். இல்லையேல் இந்த மக்களோடு நாங்களும் சேர்ந்து ஜனநாயகத்தின் உச்சம் வரை சென்று போராடுவோம். எங்களுடைய பிணங்களை தாண்டித்தான் இங்கே சுண்ணக்கல் அகழப்படும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பரப்பில் கடற்றொழிலாளர் ஒருவரின் கரைவலையில் அகப்பட்ட 11 டால்பின்கள் நேற்று உயிருடன் திருப்பிவிடப்பட்டுள்ளது. கட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த அருமைத்துறை சம்மாட்டியின் கரைவலையில் நேற்று காலை குறித்த 11 டொல்பின்கள் அகப்பட்டன. டொல்பின்கள் வலைக்குள் அகப்பட்டதை அறிந்த கடற்தொழிலாளர்கள் பத்திரமாக 11 டொல்பின்களையும் உயிருடன் மீட்டு திரும்பவும் கடலுக்குள் பாதுகாப்பாக விட்டுள்ளனர். இந்த நிலையில் டொல்பின்களை உயிருடன் கடலுக்குள் அனுப்பி வைத்த கடற்தொழிலாளர்களுக்கு பலரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 20,000-ஐ தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் டெங்கு நோயால் 8 மரணங்கள் சம்பவித்துள்ளது. அத்துடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 20,000-ஐ தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனவரியில் 10,417 டெங்கு நோயாளர்களும், பிப்ரவரியில் 6,007 டெங்கு நோயாளர்கள் மற்றும் மார்ச்சில் 3,615 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த நிலையில் மேல் மாகாணத்தில் 7,211 டெங்கு நோயாளர்களும், கிழக்கு மாகாணத்தில் 4,215 டெங்கு நோயாளர்கள் மற்றும் மத்திய மாகாணத்தில் 1,585 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். சிங்கள மற்றும் தமிழ் மக்களுக்கு அவர்களின் சொந்த மொழிகளில் அரசுடன் தொடர்பு கொள்வதற்கு உரிமையுண்டு என்று கூறிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க, பொது நிறுவனங்கள் மற்றும் முப்படைகளிலும் தமிழ் இளைஞர்களின் விகிதம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எமது பிரதான அரசியல் நீரோட்டம் இதுவரை போட்டி அரசியலை ஏற்றுக்கொண்டுள்ளது. தெற்கில் சிங்கள மக்கள் வடக்குக்கு எதிராக ஒழுங்கமைக்கப்பட்டனர். வடக்கில் தமிழ் மக்கள் தெற்கில் சிங்கள மக்களுக்கு எதிராக ஒருங்கமைக்கப்பட்டனர். இந்த இனவாத அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளில் உண்மையில் அக்கறை இருந்தால் தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றிணைய வேண்டும் என திசாநாயக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடி ஆட்சி அமைக்க அழைக்கின்றோம். புதிதாக சிந்திப்போம். நம் நாட்டில் 2 முக்கிய மொழிகள் உள்ளன. இரு மொழிகளுக்கும் சம உரிமை உண்டு. அந்தந்த மொழிகளில் மாநிலத்தை கையாள்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஒரு தமிழர் அரசுக்கு கடிதம் எழுதுகிறார். அவர் தமிழில் பதில் பெற வேண்டும். எனவே பொது நிறுவனங்கள், முப்படைகள் மற்றும் முக்கிய துறைகளில் தமிழ் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தின் விகிதத்தை அதிகரிக்க வேண்டும். இந்த நிலையில் இனவாதம் மற்றும் தீவிரவாதம் நிராகரிக்கப்பட்டு ஒவ்வொரு சமூகத்தின் அடையாளமும் மதிக்கப்படும் புதிய சமூகம் இலங்கைக்கு தேவை என அனுரகுமார திசாநாயக தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போரினால் 2 தரப்பிலும் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளனர். உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும். அது மிக கடினமான நீண்டகால செயல்முறையாகும். எனவே இது உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு சவாலான விடயமாகவே காணப்படும் என உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் பணிப்பாளர் கலாநிதி அசங்க குணவன்ச தெரிவித்துள்ளார். அது மாத்திரமின்றி தற்போதைய சூழ்நிலையில் நீதியை நிலைநாட்டுவதற்கு எழுமான விடயங்களை செய்ய வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடு எனவும் எல்லாவற்றின் மீள் நிகழாமை உறுதிப்படுத்த முடியாது எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட நல்லிணக்க பொறிமுறை தொடர்பான கருத்தறியும் செயலணியினால் நிலைமாறு கால நீதியை இலக்காக கொண்டு பரிந்துரைக்கப்பட்ட 4 பிரதான கட்டமைப்புகளில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் ஆகிய 3 கட்டமைப்புகள் இதுவரை நிறுவப்பட்டிருப்பதாகவும் 4வதாக உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை நிறுவ வேண்டி இருப்பதாக இடைக்கால செயலகத்தின் பணிப்பாளர் அசங்க குணவங்ச சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று ஏனைய 3 கட்டமைப்புகள் அவற்றுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணையை பூர்த்தி செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட காலப்பகுதியை கொண்டிருக்கவில்லை என குறிப்பிட்ட அவர், இருப்பினும் புதிதாக ஸ்தாபிக்கப்படவுள்ள ஆணைக்குழுக்கான இயங்குகை காலம் நிர்ணயிக்கப்படும் எனவும் இதன் மூலம் ஏனைய கட்டமைப்புகளில் இருந்து இது வேறுபடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒத்திவைப்பு விவாதம் எதிர்வரும் 24, 25, 26 ஆகிய 3 நாட்களுக்கு நடாத்துவதற்கு பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரதி சபாநாயகர் அயுத் ராஜபக்ச தலைமையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 24ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை குற்றவியல் நடைமுறை சட்டம் மூலம் 2ஆம் வாசிப்பு மற்றும் விஷப் பொருட்கள், ஔடதம் மற்றும் ஆபத்தான மருந்துகள் கட்டளை சட்டத்தின் கீழ் உள்ள கட்டளைகள் மீதான விவாதம் நடைபெற உள்ளதுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஒத்திவைப்பு வேலை விவாதத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த பிரேரணையின்படி முற்பகல் 10:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பதில் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மடுமாதா திருச்சுரூபம் ஒன்றிய தினம் யாழ் மாவட்டத்திற்கு ஊர்தி பவனியாக எடுத்து வரப்பட்டது. இதன்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மடுமாதாவின் முடிசூட்டு விழாவின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மடுமாதா திருச்சுரூபம் மன்னார் மற்றும் யாழ் மறைமாவட்ட பங்குகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் காலை மன்னார் மறைமாவட்டத்தில் இருந்து யாழ் மறை மாவட்டத்துக்கு மடுமாதா திருச்சுரூபம் கையளிக்கப்பட்டது. அதன் பின்னர் இன்று காலை 11 மணியளவில் யாழ்ப்பாணம் மரியணை தேவாலயத்தில் வைக்கப்பட்டு யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருள் திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் விசேட திருப்பலி இடம்பெற்றது. இதன் பின்னர் மடுமாதா சுரூபம் கிளிநொச்சி மறைக்கோட்டம் மற்றும் முல்லைத்தீவு மறைக்கோட்டம் என்பனவற்றுக்கு எடுத்து செல்லப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.